الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, புனிதமிகு ரமதானுடைய மாதத்தை கடந்து ஷவ்வாலுடைய முதலாவது தர்பியா நிகழ்ச்சியிலே நாம் எல்லோருமே பங்கெடுத்திருக்கிறோம். வல்ல இறைவன் அல்லாஹு தஆலா ரமதானிலே எங்களால் செய்யப்பட்ட வணக்க வழிபாடுகளை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, எனக்கு முன்னர் ஷேக் ஜக்கரியா இன்ஜினியர் அவர்கள் தாவா சம்பந்தமான மிக முக்கியமான பல தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டார். அதனை தொடர்ந்து இன்றைய இந்த அமர்விலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நடந்த வரலாற்று நிகழ்வுகள் குறித்த ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பொதுவாக ஒரு மிக முக்கியமான நூலிலே இருந்து எடுக்கப்பட்டிருக்கின்ற சில தகவல்கள், அதிலே நான் ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு என்னென்ன நிகழ்வுகள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்தது என்பதை இன்றைய இந்த வகுப்பிலே முடிந்த அளவுக்கு சுருக்கமாக சில தகவல்களை பகிர்ந்து கொள்கிறேன். பொதுவாக உங்களுக்கு தெரியும், ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு என்று சொன்னாலே இஸ்லாமிய வரலாற்றிலேயே மிக முக்கியமான பல அம்சங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நடந்திருக்கிறது. ஹிஜ்ரி 5 நடந்த மிக முக்கியமான செய்திகளில் உங்களுக்கு தெரிஞ்ச சில செய்திகள் யாருக்காவது? ஹிஜ்ரி 5 யாருக்காவது? இல்லை, வேற? ஹுதைபியா ஹிஜ்ரி 6. 6 திரும்ப எடுத்து என்ன செய்ய, ஹுதைபியா 8, ஹிஜ்ரி 8. ஹந்தக் யுத்தம் அல்லது அஹ்ஸாப்னு சொல்லி என்ன செய்வோம், சொல்லிக்கொள்வோம். அது மிக முக்கியமான ஒரு யுத்தம். வேற? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மனைவி ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது ஒரு பயங்கரமான அவதூறு குற்றச்சாட்டு என்ன செய்யப்பட்டது, சுமற்றப்பட்டது. இது எப்போ நடந்தது? இது ஹிஜ்ரி 5. அப்போ இந்த மிக முக்கியமான நிகழ்வுகளில் இன்றைக்கு நாங்கள் ஒரு சில செய்திகளை மட்டும் பார்ப்போம். முதலாவதாக, இந்த நூல் கொஞ்சம் பெரிய நூலாக இருக்கிற காரணத்தால் நாங்கள் என்ன செய்யலை, இதில் குரூப்பில் போட இல்லை. மிக முக்கியமான தகவல்களை உங்களுக்கு நினைவூட்டலாக போடப்படலை. அதனால் முக்கியமான தகவல்கள் இது நான் நினைவூட்டல், நீங்கள் வரலாறுகள் நிறைய படிச்சுருப்பீங்க, நினைவூட்டலாக சில செய்திகளை சொல்கிறோம். இதில் முதலாவதாக, ஹிஜ்ரி 5 ரபியுல் அவ்வல் மாதம் தூமத்துல் ஜந்தல் என்கிற இடத்திலே ஒரு சிறிய ஒரு யுத்தம் ஒன்று நடைபெறுகிறது. தூமத்துல் ஜந்தல் எங்க இருக்கு? தூமத்துல் ஜந்தல் மதீனாவில் இருந்து சுமாராக 781 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற, நான் நினைக்கிறேன், கிரையாத், சகாக்கா அது போன்ற பகுதிகளில், அதாவது ஷாமுக்கு அண்மித்த பகுதியாக இருக்கிற ஒரு இடத்துல, இப்போ அங்கே இருக்கிற அந்த தூமத்துல் ஜந்தல் இருக்கக்கூடிய மக்கள்
நபிகளாருடைய காலத்துல வழிப்பறி கொள்ளையில அதிகமாக ஈடுபட்ட ஒரு காலப்பகுதி. ஷாம் உங்களுக்கு தெரியும், ஷாம்ங்கிறது மிக முக்கியமான அந்த வியாபாரத்துக்கு பிரபலியமான ஒரு இடம். அப்போ மக்கள் அங்கே போகிற நேரத்தில் என்ன செய்யறது, யார் வந்தாலும் அவங்கள மறித்து வழிப்பறையில் ஈடுபட்டு என்ன செய்யறது, கொலை செய்கிறது, சொத்துக்களை பறிக்கிறது, பணங்களை பறிக்கிறது, இப்படி என்ன செய்யறது, ஈடுபட்டு கொண்டு இருந்தாங்க. அப்போ இந்த நேரத்தில் இந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வருது. ஏன்னா இது மக்காவுக்கும் ஷாமுக்கும் மதீனாவுக்கும் ஷாமுக்கும் போன்ற பல வகையான பிரபலியமான நகரங்களோடு தொடர்பு பட்டிருக்கிற ஒரு பகுதி. சில நேரங்களில் மதீனாவிலிருந்து ரசூலுல்லாஹ் போனாலும் இது ஒரு ஒரு அச்சுறுத்தலான ஒரு பகுதி என்கிற அடிப்படையில் உங்களுக்கு தெரியும், பத்ர் களத்துக்கு முன்னர் இருந்த நிலையும் பத்ர் களத்துக்கு பிறகு முஸ்லிம்களுடைய சக்தி, அவர்களுடைய பலம், அவர்களை பற்றிய நம்பிக்கை எல்லாம் பரவலாக எல்லா நாடுகள்லையும் ஓரளவுக்கு ஒரு திருப்திகரமான முறையில் அமைஞ்சுது. அதுக்கு முன்னாடி தான் முஸ்லிம்கள் என்று சொன்னால் போய் சேர்றதுக்கே பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ இந்த பத்ர் களம் எங்களுக்கு உருவாக்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி என்னென்னா, ரசூலுல்லாஹ் மீது இருந்த அல்லது ரசூலுல்லாஹ்வுடைய படை மீது இருந்த அவங்கெல்லாம் எப்படி யுத்தம் செய்ய போகிறாங்க, எப்படி ஜெயிக்க போகிறாங்கங்கிற ஒரு நிலையை மாற்றி அமைத்த வரலாறு பத்ருக்கு இருக்குது. அப்போ அந்த பத்ர் யுத்தத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி என்பது இப்போ ஜஸீரத்துல் அரப் என்கிற அந்த அரபு தீபகற்பத்தில் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு, பல மக்கள் எல்லாம் வந்து ரசூலுல்லாஹ்வோட ஒப்பந்தம் செய்யறதுக்கெல்லாம் வரக்கூடிய அளவுக்கான ஒரு சூழலை என்ன செஞ்சிருது, உருவாக்கிட்டது. இது சத்தியம்தான், இவர்களோட ஒப்பந்தம் செய்து கொள்ளலாம், பாதுகாப்பு தருவாங்க என்கிற அடிப்படையில் மாற்று கொள்கை உள்ளவங்களும் என்ன செய்யறாங்க, வந்து ஒப்பந்தங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு என்ன செய்கிறது இருக்கிறது. ரசூலுல்லாஹ் உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகு அவுஸ் ஹஜ்ரத் என்கிற மாற்று மத கொள்கை சாரார் என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்வோட ஒப்பந்தம் செய்து கொள்றாங்க. இப்படி பனு நதீர் இது போல பல கோத்திரங்கள் ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்கள். அப்ப இந்த வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த தூமத்துல் ஜந்தலுக்கு குறிப்பிட்ட ஒரு 1000 போராளிகளை, போர் வீரர்களை கொண்டுட்டு என்ன செய்யறாங்க, போறதுக்கு தயாராகிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் மதீனாவை விட்டு போனா மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு கலீஃபா ஒன்று இருக்கணும் இல்லையா, அமீர் ஒரு ஆள். அவருக்கு அதுக்கு பதிலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, சிபா இப்னு உர்புதா ரலியல்லாஹு அல் கிஃபாரி என்கிற ஒரு சஹாபி, சிபா இப்னு உர்புதா அல் கிஃபாரி என்கிற ஒரு நபி தோழரை ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, நீங்க மதீனாவில் இருந்து கொண்டு எங்களுடைய சகல விடயங்களையும் என்ன செஞ்சிருங்க, நீங்க பார்த்து கொள்ளுங்கள் என்று ஹலீஃபாவாக ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பிரதிநிதியாக என்ன செய்யறாங்க, அமைத்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, பயணம் போறாங்க. இப்போ இந்த தூமத்துல் ஜந்தல் என்கிற இந்த இடம் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கும் அறிமுகமற்ற ஒரு இடம் தான். இதுக்கு முன்னாடி போயிருந்தா தானே தெரியும். ஏற்கனவே ரசூலுல்லாஹ் மக்காவில் இருக்கிற நேரத்தில் சிரியாவுக்கு போன பகுதிகளில் அது வேற ஒரு பகுதியால் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஷாமுக்கு போயிருக்கிறாங்க. அப்போ இந்த தூமத்துல் ஜந்தல் என்கிற இடத்துக்கு மிக விரைவாக எவ்வளவு குயிக்கா போகலாம் என்கிறதுக்காக வேண்டி அந்த நேரம் ரசூலுல்லாஹ்வுடைய அரபிகளுடைய பழக்கம் என்னண்டா, யாராவது ஒரு வழிபோக்கிற வழிகாட்டியோரால கொண்டு போறது. ரசூலுல்லாஹ் மக்காவிலேருந்து வர நேரம் மதீனாவுக்கு வர நேரம் என்ன செஞ்சாங்க, ஒரு வழிகாட்டியை வச்சிருந்தாங்க. இதே போல ரசூலுல்லாஹ் தூமத்துல் ஜந்தலுக்கு போறதுக்கு என்ன செய்யறாங்க, ஒருத்தர வழிகாட்டி, அவரோட பேர் வந்து மதுக்கூர் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, வழிகாட்டியாக வழியை காண்பிக்கிறதுக்காக வேண்டி கூட்டிட்டு போறான். உங்களுக்கு தெரியும், இப்போ வருடமாக 781 கிலோமீட்டருங்கிறது சுமாராக நாங்கள் எத்தனை ஒரு 10 மணி நேரம் வாகனத்தில் 10-12 மணி நேரத்துக்கு போகலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமாராக அன்றைக்கு 15 நாட்கள், எத்தனை நாள், 15 நாட்கள் கடந்து தான் அந்த இடத்தை போய் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அடைஞ்சிருக்கிறாங்க, போவாங்க. அப்போ அங்கே போகிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், நைட்டில் பயணத்தை மேற்கொள்வாங்க, பகலில் தூங்குவாங்க. நைட்டில் பயணத்தை மேற்கொள்றது, பகலில் என்ன செய்வாங்க, தூங்கிக் கொள்வார்கள் என்கிற செய்தியை வரலாற்று குறிப்புகளில் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நினைச்சாங்கன்னா, அவங்க வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற நேரமே அவங்கள்ட்ட நம்ம என்ன செஞ்சிருவோம், போயிட்டு தாக்குதலை நடத்தினா அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை என்ன செய்யும், ஏற்படுத்தும். யார்கிட்ட பறிக்கிறாங்களோ அவங்களும் சேர்ந்து என்ன செஞ்சிருவாங்க, சில நேரங்களில் அவங்கள தாக்கலாமல்ல. அப்ப இந்த வகையில் இப்படி ஒரு யுக்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையாளதுக்காக வேண்டி தான் என்ன செய்யறாங்க, வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற நேரத்திலேயே அவங்கள என்ன செஞ்சிருவோம், நம்ம தாக்குவோம் என்கிற அடிப்படையில்
1000 பேர் கொண்ட போராளிகள் கொண்ட ஒரு குழுவோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, போறாங்க என்கிற வரலாற்று குறிப்புகளை நாங்க என்ன செய்றோம், பார்க்கிறோம். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி போயிட்டு என்ன செய்றாங்க, அந்த இடத்தையும் தாண்டி, அதாவது தூமத்துல் ஜந்தலுக்கு முன்னாடி தான் இந்த வழிப்பறி கொள்ளை நடக்கிற இடம், பிரதான பகுதி. அப்ப ரசூலுல்லாஹ் அங்க போனோம்னு பார்த்தா அங்க யாருமே என்ன செய்யல, இல்லை. ஏதோ தகவல்கள் கிடைச்சி ஆட்கள் வராம விட்டாங்களோ என்னமோ தெரியல, என்ன செய்யல, அங்க யாருமே இருக்க இல்லை என்கிற செய்தியை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அத்தோடு சேர்த்து இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமாராக இப்படி போயிட்டு பல நாட்கள் அங்க இருக்கிறாங்க. யாராவது வழிப்பறையில ஈடுபடுவாங்களா, நம்ம தாக்கல் நடத்துவோம் என்கிற அடிப்படையில் பார்க்குறாங்க. யாருமே என்ன செய்யல, வெளியில வர்ற மாதிரி தெரியல. பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூமத்துல் ஜந்தலுக்கு உள்ள போறாங்க. அங்க போயிட்டு பார்த்தா யாருமே ஊர்லயும் இல்லை. ஊரையே காலி பண்ணிட்டு என்ன செஞ்சிட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க என்கிற தகவல். அது குறிப்பாக ஆண்கள், குறிப்பாக என்ன செய்யறாங்க, ஆண்கள் என்ன செஞ்சிட்டாங்க, காலி பண்ணி போய் விட்டார்கள் என்கிற அடிப்படையில அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வரலாற்றை நம்ம பார்க்கிறோம். பிறகு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அங்க உள்ள பொருட்களை, ஏன்னா ஒரு யுத்தம் என்று வந்தால் உங்களுக்கு தெரியும், இந்த கனீமத் என்கிற ஒரு வகையான பொருட்கள் நமக்கு மார்க்கத்தை அனுமதிக்கிறீ. அப்ப அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, எடுத்துட்டு மதீனாவுக்கு வந்து விடுகிறார்கள் என்கிற ஒரு வரலாற்று குறிப்பு இந்த தூமத்துல் ஜந்தல் என்கிற இடத்துல என்ன செய்யறோம், நம்ம பார்க்கிறோம். பிறகு இது இந்த வரலாற்றினுடைய மிக முக்கியமான ஹிஜ்ரி 5 நடைபெற்ற ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. இரண்டாவது நிகழ்வாக முசைனா என்கிற ஒரு கோத்திரம், பிரபலியமான பேசப்படுகின்ற ஒரு கோத்திரம். இதுல இருந்து சுமாராக 400 முசைனா கோத்திரத்தை சார்ந்த மக்கள் என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்விடத்துல ஒரு தூதுக்குழுவாக வர்றாங்க. ஒப்பந்தத்துக்காக என்ன செய்யறாங்க, வர்றாங்க. ஏன்னா அந்த பத்ர் களத்துக்கு பிறகு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை என்கிற அடிப்படையில் என்ன செய்யறாங்க, முசைனா கோத்திரத்தை சார்ந்த 400 பேர் கொண்ட ஒரு குழு வர்றாங்க. அதுல நுஅமான் இப்னு மிக்ரின் என்று சொல்லக்கூடிய சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், قال قدمنا على رسول الله صلى الله عليه وسلم على 400 من முசைனா. நாங்கள் 400 பேர் கொண்ட முசைனா கோத்திரத்தை சார்ந்தவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்துல வந்தோம். வந்து ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ஈடுபட்டுட்டு, ஏதாவது ஒப்பந்தங்கள் என்றால் ஒப்பந்தங்களையும் செய்து விட்டு நாங்க மதீனாவை விட்டு கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கிற நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கூப்பிட்டு சொன்னாங்க, உங்களுடைய வீட்டில் இருக்கிறத இந்த 400 பேருக்கு என்ன செய்யுங்க, கொடுங்க. அதுக்கு உமர் ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னாங்க, 400 பேருக்கு கொடுக்கறதுக்குரிய அப்படியான எந்த ஒரு பொருளும் என்ன செய்யல, என்னிடத்துல இல்ல கொடுங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சொல்றாங்க. சொன்னதுக்கு பிறகு அப்போ உமர் ரலியல்லாஹுடைய வீட்டுல என்ன செய்யுது, குறிப்பிட்ட ஒரு அளவிலான ஈத்தம்பழங்கள் இருக்குது, அன்னைக்கு இருந்த ஈத்தம்பழங்கள். அப்ப இந்த ஈத்தம்பழங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுக்காக வேண்டி என்ன செய்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு நுஅமான் இப்னு முக்ரின் சொல்கிறார், கடைசியாக நான் தான் என்ன செய்யணும், அந்த ஈத்தம்பழத்தை எடுக்கிற நேரத்துல பார்த்தா 400 பேரும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த ஈத்தம்பழங்களை எடுத்திருக்கிறார்கள் என்கிற வரலாற்று குறிப்பை நம்ம பார்க்கிறோம். இது ரசூலுல்லாஹ்வுடைய மூஜிசாவோடு சம்பந்தப்பட்டது. நம்ம பார்த்தோம்னா 2 பேருக்கு போதா, எப்படி 400 பேருக்கு பங்கிடுறது? அல்லாஹ்வுடைய தூதர் திரும்ப சொல்றாங்க, நீங்க என்ன செய்யுங்க, கொடுங்க. அப்ப அல்லாஹ்வுடைய பரக்கா, ரசூலுல்லாஹ்வுடைய மூஜிசாத் என்ன செய்கிறது இதுல, இப்ப 400 பேருக்கு பங்கிடக்கூடிய அளவுக்குலான ஈத்தம்பழங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதாக இருந்தால் இது யாருடைய மூஜிசாத்? ரசூலுல்லாஹ் கொடுத்த அந்த கட்டளையினால என்ன செய்யப்படுகிறது. இந்த செய்தியை நம்ம என்ன செய்யறோம், இந்த ஹிஜ்ரி 5 நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இது இரண்டாவது நிகழ்வு. மூன்றாவது நிகழ்வாக உனக்கு தெரியும், மதீனாவிலே மிக முக்கியமான 2 கோத்திரம். ஒன்று யாரு, அவுஸ், இரண்டாவது ஹஸ்ரஜ். அவுஸ் கோத்திரத்துடைய தலைவர் யாரு, சாதிபுனோ. ஹஸ்ரஜ்ல யாரு, அல்லது அவர் தான் ஹஸ்ரஜ்கா. சாதிபுன் உபாதா என்கிறவர் வந்து என்ன செய்யறார், ஹஸ்ரத் கோத்திரத்தை சார்ந்த மக்களுக்கு என்ன செய்யறாங்க, தலைவராக என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. இதுல என்ன வரலாற்று குறிப்புன்னு சொன்னால்,
இந்த சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தாயார் என்ன செய்றாங்க, இந்த ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு மரணிக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூமத்துல் ஜந்தலுக்கு போயிருந்தாங்கல்ல, அந்த காலப்பகுதியில் மதீனாவிலே ஒரு வஃபாத் நிகழ்கிறது. அந்த வஃபாத் யாருன்னு சொன்னால் இந்த சாத் இப்னு முஆத், சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தாயார் என்பது வரலாற்று குறிப்பில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இதுவும் ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு நடைபெற்ற மிக முக்கியமான நிகழ்வு. அடுத்ததாக ஷாபானுடைய மாதம். ஷாபானுடைய மாதத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு போருக்கு தயாராகிறாங்க. என்ன போறது? பனு இல்ல அதெல்லாம் வரும் இன்ஷா அல்லாஹ். பனு முஸ்தலக் பனு அல்லது இன்னொன்னு சொல்லுவாங்க மஅரகத்து முரைசிஸ் அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. ரெண்டு பேர் என்ன செய்யப்படும் சொல்லப்படும். இந்த பனு அல் முஸ்தலக் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தோடு உள்ள ஒரு சண்டைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, தயாராகிறாங்க. இந்த பனு முஸ்தலக்குங்கிறவர்கள் எங்க இருக்கிறாங்கன்னா மக்காவுக்கும் மதீனாவுக்கும், அதாவது இப்போ உள்ள இருக்கிற பாதை அல்ல. ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு தெரியும் தானே, இந்த எம்பு ஊடாக எம்பு கடற்கரைக்கு பகுதியாக என்ன செய்வாங்க, மதீனாவுக்கு ரசூல் அப்படிதான் வந்தாங்க. பத்ருக்கு அபூ சுஃபியான் பத்ருக்கு வராம திரும்ப மக்காவுக்கு டர்ன் பண்ணி போனது கூட என்ன செய்யறது, அது போன்ற ஏரியாவில் அந்த இடத்துல தான் இந்த முஸ்தலக் என்கிற கூட்டத்தினர் என்ன செய்யறாங்க, வாழ்றாங்க. அதுல வந்து குதைதன் சொல்லி போட்டு ஒரு இடம், குதைதன் சொல்லக்கூடிய ஒரு இடம் சுமாராக மக்காவிலிருந்து 120 கிலோமீட்டர் தூரத்துல அமைந்திருக்கிற மதீனா மக்காவுக்கு இடைப்பட்ட ஒரு இடத்துல தான் என்ன செய்யறாங்க, இந்த சாரார் என்ன செய்யறாங்க இருக்கிறார்கள் இருக்கிற வரலாற்று குறிப்புகளை நாம பார்க்கிறோம். இதுல மிக முக்கியமாக இந்த பனு முஸ்தலக் என்கிற இந்த போர் பிரபலியமாக பேசப்படாவிட்டாலும், ஆனால் இந்த போருக்கு பின்னால் நடந்த மிகப்பெரிய நிகழ்வுகள் எங்களுக்கு பல வகையான சட்டங்களை இஸ்லாத்தில் தந்திருக்கு. பல வகையான சட்டங்களும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகளையும் தந்த ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இந்த மாரகத்து பனு முஸ்தலக் என்கிற இந்த கோத்திரத்தோடு உள்ள சண்டை என்ன செய்யப்படுகிறது இருக்கிறது. இது பொதுவாக என்ன சட்டங்கள்ங்கிறத நம்ம என்ன செய்யும், ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா, ஆயிஷா நாயகருடைய அந்த இஃப்க் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாம் இதோட சம்பந்தப்பட்டது தான். எந்த யுத்தத்தோட? இந்த பனு முஸ்தலக்ங்கிற கூட்டத்தோட சம்பந்தப்பட்டது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழக்கம் என்னன்னு சொன்னால், பல மனைவிமார்கள் இருந்த காரணத்தினால ஏதாவது ஒரு பயணம் போற நேரம் யாரை அழைத்துட்டு போறங்கிறதுக்கு ஒரு என்ன செய்யும், துண்டு குலுக்கி போடுவாங்க. யார பேர் வருதோ அவங்களை என்ன செய்வாங்க, அழைச்சிட்டு போவாங்க. அப்ப இதுக்கு இந்த பயணத்துக்கு தயாரான பொழுது துண்டை போட்ட உடனே யார பேர் வருது, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய பேர் என்ன செய்கிறது, வருகிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, இந்த போருக்கு தயாராகிறாங்க. இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் பயணத்துக்கு தயாராகிறான்னு சொன்னால், ஹாரிஸ் இப்னு அபு திரார் என்கிற பனு முஸ்தலக் கோத்திரத்தினுடைய தலைவர், ஹாரிஸ் இப்னு அபு அல்-திரார் என்று சொல்லக்கூடிய பனு முஸ்தலக் கோத்திரத்தினுடைய தலைவர். இவன் என்ன செய்யறான்னு சொன்னால், பத்ர் யுத்தத்துல உஹது யுத்தத்தில எல்லாம் கடுமையான பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாரையும் திரட்டிட்டு நபிகளார தாக்குறதுக்காக வேண்டி வருவோம்னு சொல்லி போட்டு ஒரு குழு அமைக்கிறான். கிட்டத்தட்ட அந்த அஹ்ஸாப் போர் மாதிரி தான். ஆனா அஹ்ஸாப் போர் அல்ல இது. அஹ்ஸாப் போர்ல எல்லா கோத்திரத்துல இருந்தவங்களும் என்ன செஞ்சாங்க, களத்துல இறங்குனாங்க. அது இன்ஷா அல்லாஹ் பின்னால என்ன செஞ்சிரும் வரும். அப்ப இப்படி இந்த ஹாரிஸ் இப்னு அபு திரார் என்கிறவர் இப்படி படையை திரட்டி இருக்கிறார் என்கிற செய்தி ரசூலுல்லாஹ் கிடைச்ச உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, ஒரு நபி தோழரை புரைதா இப்னு ஹுசைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள அனுப்புறாங்க. நீங்க போயிட்டு இந்த செய்தி உண்மையாங்கிறத பார்த்துட்டு வாங்க, இந்த செய்தி உண்மையாங்கிறத பார்த்துட்டு வாங்க. சும்மா போயிட்டு நம்ம இங்க போயிட்டு வேஸ்ட் ஆகி வர்றதை விட எப்பயுமே அன்னைக்கு இருந்த போர் கால சூழ்நிலைகள் எப்படின்னு சொன்னா, முதலாவது ஒருத்தர் அனுப்பி கள நிலவரங்களை புரிஞ்சு கொள்வாங்க. எத்தனை பேர் வர்றாங்க, என்னென்ன தளபாடங்கள் வச்சிருக்கிறாங்க, நீண்ட நாள் நிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்களா, இப்படியான சில கல நிலவரங்களை புரிந்து கொள்றதுக்காக என்ன செய்வாங்க, அனுப்புவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் இந்த புரைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை அனுப்புறாங்க. அனுப்பி இவரும் போய்கொண்டிருக்கிறார். போய்கொண்டிருக்கிற நேரத்தில் இடையில ஹாரிஸ் இப்னு அபி திரார இந்த புரைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சந்திக்கிறாங்க. சந்திச்சு விஷயத்தை கேட்டு அறிஞ்ச உடனே உண்மைதான்,
விஷயத்தை கேட்டறிஞ்சோன்னு என்ன செய்யுது, உண்மைதான் என்கிற தகவல் என்ன செஞ்சிருது, கிடைச்சிருது. இந்த தகவலை ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செஞ்சிடறாங்க, அவங்க பாஸ் பண்ணிடுறாங்க. யாரு? புரைதா இப்னு ஹுசைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்ப இதே நேரத்துல அந்த ஹாரிஸ் இப்னு அபீ திராரும் முஸ்லிம்களுடைய கள நிலவரங்களை அவங்க எப்படி இருக்கிறாங்க, இந்த மனநோபாவம் எவ்வளவு பேர் வரப்போறாங்க என்கிற தகவல் அறியறதுக்கு ஒரு ஒற்றர் அனுப்புறாங்க. இந்த ஒற்றர் வந்து என்ன செய்யறார், இங்க முஸ்லிம்களுடைய கள நிலவரத்தை பார்க்க வர்றவரை முஸ்லிம்கள் பிடிச்சு என்ன செஞ்சிடறாங்க, கொலை செஞ்சிடறாங்க. முஸ்லிம்களை ஒற்றர்களை என்ன செய்யுது, அன்னைக்கு அது வளமையா உள்ளது செய்திதான். அப்ப என்ன செய்யுது, கொலை செய்யப்பட்டு விடுகிறார் என்கிற செய்தியை நம்ம என்ன செய்யறோம், வரலாற்று குறிப்புல நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்கள், இப்படி இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி இந்த கொலைக்கு பிறகு முஸ்லிம்கள் வேகமாக தான் இருக்கிறாங்க, கண்டிப்பா ஒரு போராட்டத்துக்கு தயாரா தான் இருக்கிறாங்கிற செய்தியை கேட்ட உடனே அந்த பனு முஸ்தலிக் கோத்திரத்தோட சேர்ந்த அரபிகள்ல கொஞ்சம் பேர் என்ன செஞ்சிட்டாங்க, வேற வேற கோத்திரத்துல உள்ளவங்க எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டாங்க. நாங்க என்ன செய்யல, வர இல்ல என்கிற அடிப்படையில இவங்க பார்த்து என்ன செய்யுது, சும்மா போயிட்டு வருவோம்னு யுத்தம் இருக்க நடக்காதுதான்ங்கிற அந்த அடிப்படையில் இவங்க செஞ்சிட்டாங்க, எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆனால் யுத்தத்துக்கு ரசூலுல்லாஹ் தயாராக இருக்கிறாங்கிற செய்தி கிடைச்ச உடனே தான் இவங்க எஸ்கேப் ஆகினது. அப்ப இந்த செய்தி நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல இருந்து போயிட்டு முரைசி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல இறங்குறாங்க. முரைசி என்கிற இடத்துல என்ன செய்யறாங்க, இறங்குறார்கள். அந்த சூழலை பொறுத்த அளவுல முஸ்லிம்களுக்கு சாதகமான பல வகையான உங்களுக்கு தெரியும், இந்த இடம் வந்து எப்படி வெப்ப நிலைகள், எப்படி நீர் எடுக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கிறதா, ரெஸ்ட் எடுக்கிறதுக்குரிய இடங்கள் இருக்குதான்னு சொல்லி பொதுவாக அன்றைக்கு கள நிலவரங்கள் எல்லாம் பார்த்து தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, அந்த நேரத்துல கலந்து கொள்வார்கள், அந்த இடங்களை தங்குவாங்க. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, தங்கி அடுத்த நாள் என்ன செய்றாங்க, சஹாபாக்களை அப்படியே வரிசையில நிறுத்துறாங்க. எதிரிகளும் என்ன செய்றாங்க, அடுத்த பக்கத்துல இருக்கிற நேரத்துல இப்ப ஆரம்பத்துல உங்களுக்கு தெரியும், யுத்தம் என்று சொல்லி வந்தால் போன உடனே அடிச்சு பிடி தாக்குறது அல்ல. சில நேரங்கள்ல அங்க இருந்து ஒரு வீரர் வருவார், இங்க இருந்து ஒருத்தர் வீரர் போவார். மல்யுத்தம் மாதிரி எல்லாம் என்ன செய்யும் நடக்கும். பிறகு 2 பேருக்கு 2 இப்படி என்ன செய்யும் வரும். அதுக்கு பிறகுதான் என்ன செய்யும், யுத்தம் வந்து மும்மரமாக என்ன செய்யும் நடைபெறும். இப்படி இருக்கிற நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 சஃப்புகளாக வச்சிருந்த அந்த சஹாபாக்களை ரசூலுல்லாஹ் ஏவறாங்க, பாஞ்சு நீங்க என்ன செஞ்சிருங்க, அவங்கள தாக்குங்க என்ற உடனே சஹாபாக்களை என்ன செய்யறாங்க, பாய்ந்து என்ன செய்யறார்கள், அவர்கள் மீது சரமாரியான தாக்குதல் என்ன செய்யறாங்க, அம்பு வீரர்கள் ஊடாக என்ன செய்யப்படுகிறது, சஹாபாக்களை என்ன செய்யறாங்க, தாக்குகிறார்கள் என்கிற செய்தியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த யுத்தமும் கூட பொதுவாக இந்த ஹாரிஸ் இப்னு அபீ திரார் என்கிறவர் முஸ்லிம்களை தாக்க வர்றதுக்காக வேண்டி இதை நிறுத்தணும்ங்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, போறாங்க. ரசூலுல்லாஹ்வாக தேடி போயிட்டு என்ன செய்யல, யாரையுமே கொலை செய்ய போகல. அவங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சிருவோம், அவங்களை இடைமறித்து வேறொரு இடத்துல வச்சு என்ன செஞ்சிருவோம், தாக்கிடுவோம். அப்படித்தானே நம்ம நிறைய இஸ்லாமிய யுத்தங்கள்ல நம்ம பார்க்கறது அதுதான். ஏன்னா மதீனாவுக்கு உள்ள வந்துட்டா பிரச்சனை, பெண்கள் இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க, வயோதிகர்கள் இருப்பாங்க, இப்படியான பல வகையான சீரழிவுகள் பிரச்சனைகள் வரும். அப்ப அதை அவுட்ல வச்சு செஞ்சிட்டோம்னு சொன்னால் இதெல்லாம் என்ன செய்யப்பட்டுரும், பாதுகாக்கப்பட்டும்ங்கிறது பொதுவாக ரசூலுல்லாஹ்வுடைய இந்த யுத்த தந்திரங்களை நம்ம பார்க்கிற நேரத்துல புரிந்து கொள்ளலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படி இருக்கிற நேரத்துல அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து தாக்குன உடனே எதிரிகள் எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, சின்ன பின்னமாக திசை மாறி என்ன செஞ்சிட்டாங்க, ஓடி விட்டார்கள். ஓடின உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அங்க இருந்த பெண்கள், அதே போல ஆடு, கால்நடைகள், இவைகள் எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, பிடிச்சிடறாங்க, கொண்டு வர்றாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிடறாங்க, கைப்பற்றி விடுகிறார்கள். கைப்பற்றி விட்டு என்ன செய்யறாங்க, மதீனாவுக்கு கொண்டு வருகிறாங்க. இப்ப இந்த நேரத்துல தான் ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. யார் அந்த ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. இந்த மனைவி ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா யாருடைய மகள்? இந்த தலைவருடைய மகள், ஹாரிஸ் இப்னு அபூ அல்-திரார் என்கிற பனு முஸ்தலிக் கோத்திரத்தினுடைய தலைவருடைய மகளாகிய ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் என்ன செய்யறாங்க, கைது செய்யப்படுகிறார்கள் என்கிற வரலாற்று குறிப்புகளை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப இந்த அன்புக்குரிய சகோதரர்களே,
இந்த இது மாதிரி ஒரு யுத்தம் நடைபெற்ற ஒரு சில குறிப்புகள் இருந்தாலும் இன்னும் சில அறிஞர்கள் சொல்றாங்க அங்க இங்க யுத்தமே நடக்கல. ஆனால் முஸ்லிம்களுடைய படையை கண்ட உடனே ஆண்கள் எல்லாம் விரண்டு உடனே அங்கிருந்த பனு முஸ்தலிக்காரனை சேர்ந்த பெண்களையும் அதே போல கால்நடைகளையும் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, கைப்பற்றி விட்டு மதீனாவுக்கு வர்றார்கள் என்கிற செய்தியும் சில அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சரிதானே? ஏதோ யுத்தம் நடந்திருக்கும் அல்லது யுத்தம் நடக்காம இருக்கும் என்றாலும் முஸ்லிம்களுக்கு என்ன செய்கிறது, வெற்றி கிடைத்திருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல பெண்களை என்ன செய்யப்படுறாங்க, கைது செய்யப்படுறாங்க. அது மிக முக்கியமாக பேசப்படுகின்ற ஒருவராக யாரு, இந்த ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இருக்கிறாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கனிமத் பொருட்களை கைதிகளை என்ன செய்வாங்க, பங்கிடுவாங்க போராளிகளுக்கு யார பகுதி. அப்ப இந்த நேரத்துல இந்த ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் ஒரு நபித்தோழருடைய பங்காக என்ன செய்யறாங்க, வந்துடுறாங்க. நபித்தோழருடைய பங்குக்கு என்ன செஞ்சாங்க, வந்துடுறாங்க. அப்ப அந்த நபித்தோழரும் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் சுமாராக குறிப்பிட்ட ஒரு தொகையை ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டு அதை தந்துட்டு நீங்க என்ன செய்யலாம், விடுதலை பெற்று போகலாம், அது வரைக்கும் என்னிடத்துல தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு ஒப்பந்தத்தை என்ன செய்யறாங்க, அந்த ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களோட ஒப்பந்தம் செய்து கொள்றாங்க. அப்போ உதாரணமா 1000 டினார்னு வைங்களேன் அல்லது திர்ஹம்னு வைங்களேன், இப்படின்னா அதை கொடுத்ததுக்கு பிறகுதான் இவன் என்ன செய்யலாம், போகலாம் என்கிற ஒரு நிலைப்புறம் அன்றைக்கு ஆரம்ப காலத்துல இருந்தது. அப்ப இப்படி இருக்கிற நேரத்துல தான் அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, இப்படி மதீனாவுக்கு அவர்களை என்ன செஞ்சுறாங்க, வந்துடுறாங்க. இவர் யார் இந்த நபி தோழர் என்றால் சாபித் இப்னு கைஸ். சாபித் இப்னு கைஸ் என்கிற நபி தோழருடைய பங்குதாரராகத்தான் இந்த ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கிறாங்க, மதீனாவுக்கு வந்துடுறாங்க. இந்த நிகழ்வுக்கு முன்னாடி இன்னும் சில மிக முக்கியமான செய்திகளை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். இதுல உங்களுக்கு தெரியும், பத்ருக்கு பிறகு இஸ்லாத்துக்கு வந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல். யார் இவன்? முனாஃபிகீன்கள்லயே ஆக 1ஆம் நம்பர் என்ன செய்யறது, மிக மோசமான இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியும் சரி, இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகும் சரி, இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகும் என்ன செய்கிறது, முஸ்லிம் சமூகத்தை பிரிக்கிற வகையில மிக கை தேர்ந்தவன். எங்கேயாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை பூதாகரமாக மாற்றி எப்படியாவது முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் ரசூலுல்லாவுக்கும் அபகீர்த்தி ஏற்படுற வகையில என்ன செய்யறது, நடந்து கொள்றதுக்கு ஏதாவது ஒரு துரும்பு தனக்கு கிடைக்காதா என்று ஏங்கி கொண்டு இருக்கிறவன் தான் இந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல். இவன் பத்ருக்கு பிறகு என்ன செய்யறான், இஸ்லாத்துக்கு வர்றான். இவன் என்னென்ன தில்லுமுள்ளுகள் செஞ்சிருக்கிறானுங்கிறத என்ன பின்னால அந்த ஆயிஷா நாயகி மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, அத மதீனாவிலேயே பரப்புனதுல மிக முக்கியமானவர் இவன். அப்ப அவனுடைய தில்லுமுள்ளுகள் முன்னாடி என்ன இருந்துச்சுங்கிறத முதல்ல தெரிஞ்சு கொள்ளணும் இல்லையா, அதுக்காக வேண்டி இந்த குறிப்புகளை சொல்றேன். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அவங்கள பார்க்கிறதுக்கு போறாங்க. பார்க்கிறதுக்கு போற நேரத்துல அப்துல்லா இப்னு உபை ஒரு வீதி ஓரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறான். உட்கார்ந்துட்டு இருக்கிற நேரத்துல இவன் ரசூலுல்லாஹை பார்த்து சொல்றான், இங்க வந்து சும்மா எங்களுடைய குழுக்குள்ள வந்து புழுதியை நீங்க சும்மா கிளப்பவானா என்று சொல்லி ரசூலுல்லாஹ் குத்தி காட்டுற மாதிரி என்ன செய்யுது, ரசூலுல்லாஹ் வந்து ஏதோ குழுவுக்குள்ள பிரச்சனை உருவாக்குற மாதிரி இப்படி என்ன செய்யுது, செய்தியை சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொன்ன இடத்துல நின்றுடுறாங்க. நின்றுட்டு சில திருமறை வசனங்களை ஓதுறாங்க. ஓதுன உடனே ரசூலுல்லாஹ் பார்த்து, இதெல்லாம் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி உள்ள செய்தியை சொல்றேன், நான் இஸ்லாத்துக்கு முன்னாடி உள்ள செய்தியை சொல்றேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமறை வசனங்களை ஓதுன உடனேயே இவன் சொல்றான், நீங்க உங்களோட வீட்டுக்கு போங்க, இங்க வச்சுட்டு என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இதெல்லாம் சொல்ல தேவையில்லை, நீங்க உங்களுடைய வீட்டுக்கு போங்க என்று சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு அபகீர்த்தி ஏற்படுற மாதிரிக்கான ஒரு நடவடிக்கைகளை என்ன செய்யறான், இவன் ஈடுபடுகிறான் என்கிற வரலாற்றையும் நம்ம என்ன செய்யறோம், பல வகையான நூல்கள்ல நம்ம பார்க்கிறோம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, இப்படி இருக்கிறவன் தான் என்ன செய்யறான், பத்ருக்கு பிறகு இஸ்லாத்துக்கு வர்றான். அதே போல உங்களுக்கு தெரியும், உஹது யுத்தத்துல 1000 பேர் என்ன செய்யறாங்க, உஹதுக்கு யுத்தத்துக்கு போறாங்க. 300 பேரை கலாட்டிட்டு போயிடலாம். எத்தனை பேர், சுமாராக 300 பேரை என்ன செய்யுது, நம்ம அங்கெல்லாம் போக இல்லாது இருந்தா மதீனாவுக்குள்ள இருந்து யுத்தம் செய்வோம். ஆனா ஏற்கனவே மதீனாவுக்குள்ள இருந்து ஒப்பந்தம் பண்ணது என்ன, நம்ம வெளியில போயிட்டு என்ன செஞ்சிருவோம், தாக்குவோம். உஹதுங்கிறது என்ன செய்யுது, அவுட்ல இருக்கிறதால நம்ம செய்து வெளியில போய் தாக்குவோம் என்கிற அடிப்படையில் என்ன செய்யுது, இப்படி போயிட்டு இடையில போகும்போது 300 பேரை கலட்டிட்டு வந்துடுறான். அப்ப இது அவனுடைய என்ன செய்யுது, இது இஸ்லாத்துக்கு
பின்னால பத்ருக்கு பிறகு இஸ்லாத்துக்கு வர்றான். இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு முதலாவது யுத்தம் எது? உஹது களம். இந்த உஹது களத்துல இவனுடைய சுயரூபத்தை அல்லது இவனுடைய சுயமான குணத்தை அவன் என்ன செஞ்சிடறான்? காட்டிடுறான். இது ஒரு நிகழ்வு. இப்படி ஏற்றுக்கொண்டவன் என்ன செய்யறான்? சரி, என்னாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இவனை என்ன செய்து முனாஃபிக் என்று பகிரங்கமாக சொல்லவோ அல்லது கொலை செய்யறதுக்கு இவனை கொலை செய்யறதுக்கு வேற யாரையும் தூண்டுறதுக்கு என்ன செய்யல, எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கல. வாய்ப்பு கிடைக்கலன்னா ரசூலுல்லாஹ் அது ஒரு பெரிய ஒரு இஸ்லாத்தினுடைய அபகீர்த்தி ஏற்படுத்திடும். இந்த இஸ்லாத்துக்கு வந்தவனே கொலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதை பரவிச்சுண்டா வர்றவங்களும் என்ன செய்ய மாட்டாங்க, இஸ்லாத்துக்கு வர மாட்டாங்கங்கிற காரணத்தால ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிடறாங்க, அதை அப்படியே விட்டுடுறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி இருக்கிற நேரத்தில் இவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுத்பா ஓதுகிற பொழுதெல்லாம் என்ன செய்வான்னு சொன்னா, பள்ளிவாசலுக்குள்ள வந்து ரசூலுல்லாஹ் மிம்பர்ல இருந்த உடனே, வரலாற்றில் உள்ள செய்தியா சரிதானே, மிம்பர்ல இருந்தோன்னு சொல்லுவான், ஏதோ அல்லாஹுடைய தூதர் என்ன செய்கிறார், இருக்கிறார், நீங்கள் அவருக்கு கட்டுப்படுங்க, அவர் சொல்லுவதை கேளுங்க, அவரோடாகத்தான் அல்லாஹு தஆலா உங்களுக்கு கண்ணியத்தை தந்திருக்கிறான் என்று என்ன செய்வான். அவ்வளவு பேர் உட்கார்ந்து பள்ளிக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற நேரம் எந்திரிச்சு பேசுவான். பேசுனதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, ஹுத்பா ஓதுவாங்க. இப்படித்தான் வளமையா என்ன செய்கிறது, இப்படியே நடந்து வருகிறது. ஆனால் இந்த பனு முஸ்தலிக் கோத்திரத்துக்கு இந்த நிகழ்வுக்கு பிறகு அவனுடைய இந்த விஷயம் என்ன செய்யலாங்க, விலைக்கு ஆகல. ஏண்டா ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயகி மீது பழி சுமத்தினதுக்கு பிறகு இவர் ஒரு முறை திரும்ப என்ன செய்கிறார், ரசூலுல்லாஹ் மிம்பர்ல இருக்கிறாங்க, பள்ளிக்குள்ள இருந்து இவர் எந்திரிச்சு இவர் ஒரு பயான் பண்றாரு. இப்ப இவர் என்ன செய்யறார், நீங்க ரசூலுல்லாஹ் கட்டுப்படுங்க, இவர் அல்லாஹ்வுடைய தூதர், அவரோடாகத்தான் உங்களுக்கு கண்ணியம் கிடைச்சிக்குன்னு சொல்லி இப்படி சொல்ற நேரத்துல சஹாபாக்கெல்லாம் கடுமையாக பிடிச்சு நீ ஒரு துரோகி, நீ என்ன செய்யுது, நீ இஸ்லாத்தினுடைய விரோதி அப்படின்னு சொல்லி கடுமையாக என்ன செஞ்சிடறாங்க. இப்படி சில நிகழ்வுகள் என்ன செய்கிறது, நடைபெறுகிறது. அப்ப இந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்கிற இந்த முனாஃபிக் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய ஒரு எதிரியாக இஸ்லாத்தில் இருந்து கொண்டு இஸ்லாத்தை நடித்து கொண்டு, இதெல்லாம் வாயளவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுதான். உள்ளத்துல என்ன செய்யல, இல்ல, உள்ளத்துல குஃப்ர் இருந்தது, இறை நிராகரிப்பு இருந்தது, நயவஞ்சகம் இருந்தது. ஆனா வெளிப்படையில பார்த்தா என்ன செய்யுது, தான் ஒரு நான் யுத்தத்துக்கு போ, நாங்க முன்னுக்கு நிற்போம் என்று சொல்லி என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஆனா போயிட்டு கிட்ட வர்ற நேரத்துல என்ன செஞ்சிடுறது, இப்படி ரிவர்ஸுக்கு வந்துடுறது, பின்னுக்கு வந்துடுறது. இப்படி பல வகையான சூழ்ச்சிகளை செய்த ஒருவனாக என்ன செய்கிறான் இந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்கிற இந்த நயவன் என்ன செய்கிறான் இருக்கிறான் என்கிற செய்தி நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்ப இந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலும் அவனை சார்ந்தவர்களையும் சேர்த்துட்டு தான் பனு முஸ்தலிக்கு போறான். போயிட்டு பனு முஸ்தலிக் யுத்தம் அந்த இதெல்லாம் முடிஞ்சு திரும்பி வர்ற இடத்துல ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல தங்குறாங்க. தங்கின நேரத்தில் ஓய்வு எடுக்கிறதுக்கு தங்குறாங்க. தங்குற நேரத்தில் ஆயிஷா நாயகி தன்னுடைய வெளி தேவைக்காக வேண்டி எல்லாம் பறந்து வெளியாக இருக்கிறதால தூர இடத்துக்கு போயிடுறாங்க. வெளி தேவையை முடிச்சுட்டு வர்ற நேரத்தில் பார்த்தாங்க, அவங்க போறதுக்கு முன்னாடியே கழுத்து மாலை செயின் ஒன்றை தன்னுடைய சகோதரிட்ட வாங்கிட்டு போட்டுட்டு தான் போறாங்க. போனவங்க வெளி தேவைக்கு போனவங்க என்ன செஞ்சாங்க, இடையில கழுத்துல இருந்த மாலை கீழே கலண்டு விழுந்துருச்சு, அறந்து விழுந்துட்டு. இங்க வந்து பாக்குறாங்க காண இல்லை. திரும்ப என்ன செய்றாங்க, அதை தேடி போறாங்க. தேடி வெகு தூரம் போயிட்டு அதை எடுத்துட்டு வந்து பாக்குறாங்க, இந்த ஏற்கனவே இருந்த சஹாபாக்களோ ரசூலுல்லாஹோ யாருமே இல்லை. இந்த நேரத்துல அப்ப ஆயிஷா நாயகிய ஒரு ஒட்டகத்தினுடைய இந்த ஹவுதஜ்னு சொல்லுவாங்க, என்ன சொல்றதுக்கு, நம்ம இந்த பங்களாதேஷ்ல ரிக்ஷா மாதிரியா, அந்த ஒரு கூடார மாதிரி, அப்ப அந்த பல்லாக்கா பல்லக்கு, அப்ப இந்த பல்லக்குல தான் வச்சுதான் கொண்டு போறது. அப்ப ஆயிஷா நாயகியுடைய பல்லக்கு இருந்தது. அப்ப ஏற்கனவே ஒரு 4-5 சஹாபாக்கள் சேர்ந்து தூக்கி வச்சுட்டாங்க. அப்ப ஆயிஷா நாயகி ஏற்கனவே கொஞ்சம் மெல்லியால், சரிதானே, பாரம் குறைந்தால், சின்ன வயசு தானே, பாரம் குறைந்தது. அவங்க நினைச்சாங்க இதுக்குள்ள இருக்கிறாங்கன்னு சொல்லி போட்டு தூக்கி வச்சுட்டு தான் போயிட்டாங்க. ஆயிஷா நாயகி அந்த இத மாலையை எடுத்துட்டு திரும்ப வர்ற நேரத்தில் பாக்குறாங்க யாருமே இல்லை. அப்படியே என்ன செஞ்சிடறாங்க, தூங்கிடுறாங்க. அல்லாஹு தஆலா விசுவாசத்தை அப்படியே என்ன செஞ்சிடறாங்க, யோசிச்சுட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. அதுல மிஸ்தஹ் என்று சொல்லக்கூடிய நபி தோழர், இவர் தான் பொதுவாக யுத்த களங்களுக்கு போற நேரத்தில் கடைசியில யாரா ஏதாவது பொருட்கள் மிஸ் ஆயிருக்குதா, அது இருக்கிற ஏதாவது விடுபட்ட பொருட்களை எல்லாம் என்ன செய்யுது, தங்கி இருக்கிற இடங்கள்ல சேகரிச்சுட்டு வர்றவருக்கு பொறுப்பாக இருந்தவர். இவர் வந்து பார்க்கிறார், ஆயிஷா நாயகி இருக்கிறான். இந்த ஹிஜாபுடைய சொல்லுவாங்கல்ல வசனங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஆயிஷா நாயகி அவங்க பார்த்துருக்கிறாங்க. ஆயிஷா நாயகின்னு சொல்லிவிட்டு கத்துன உடனே இவங்க திடுக்கிட்டு எழும்பிட்டான்.
சரி, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி சொல்லி என்ன செய்றாங்க சொல்லிட்டு இப்ப ஆயிஷா நாயகியோட பேரை சொல்றாங்க. சொன்ன உடனே ஆயிஷா நாயகி என்ன செய்றாங்க, எந்திரிச்சு பாக்குறாங்க, மிஸ்தாஹ் நிக்கிறார். அப்ப மிஸ்தாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்றாங்க, ஒட்டகத்தை ஆயிஷா நாயகி கிட்ட அப்படியே படுக்க வைக்கிறாங்க. ஆயிஷா நாயகி என்ன செய்றாங்க, ஒட்டகத்துல ஏறுறாங்க. ஏறினது பிறகு பயணம் என்ன செய்கிறது, இவங்க நடந்து போறாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கு பிறகு பார்த்தா ரசூலுல்லாஹ் அங்க ஒரு இடத்துல என்ன செய்றாங்க, ஓய்வு எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, இந்த செய்தியோடு அப்படியே மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு வந்த உடனே ஏற்கனவே எங்கேயாவது நமக்கு சொல்லுவாங்கல்ல, வாய்க்கு அவல் கிடைக்காதான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்த இந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலுக்கு பேசுறதுக்கு ஒரு பொருள், ஒரு விஷயம் என்ன செஞ்சது கிடைச்சிட்டு. இவன் என்ன செஞ்சிட்டான், ஏற்கனவே அங்கே என்ன செய்யப்படுகிறது, அவனுடைய சாரார்களுக்கு மத்தியில ஆயிஷா நாயகி மீது மிஸ்தாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பற்றி என்ன செய்து அவதூறாக சுமத்தப்பட்ட வரலாற்று சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். அதோட ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அப்படியே வர்றாங்க. மதீனாவுக்கு வந்த உடனே மதீனா ஃபுல்லா அந்த செய்தி என்ன செய்யப்படுகிறது, பேசப்படுது. என்ன பேசப்படுது, ஆயிஷா நாயகியையும் மிஸ்தாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் சேர்த்து. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, எதுவுமே பேசாம கவலையோடு மௌனமாக இருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட வர்றாங்க. வந்து ஆயிஷா நாயகியுடைய விஷயம் சம்பந்தமாக ஆலோசனை செய்யறாங்க. ஆலோசனை செய்யற நேரத்தில் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, நீங்க ஆயிஷா நாயகியை விட்டுட்டு நீங்க என்ன செய்யுங்க, வேறொரு பெண்ணை திருமணம் முடிச்சுக்கொள்ளுங்க. இன்னொரு சஹாபி உசாமத் இப்னு ஸைத் அவங்கள்ட்ட வர்றாங்க. அவங்கள்ட்ட வந்து சில ஆலோசனைகளை கேட்கிறாங்க. அவரும் இன்னும் சில சஹாபாக்கள்கிட்ட கேட்டோன்னே, அல்லாஹ்வின் தூதரே, நீங்க ஆயிஷா நாயகியை விட்டுறாதீங்க, சரிதானே, அது ஒரு தூய்மையான பெண், எல்லாரும் பேசிக்கொள்றாங்கிறதுக்காக நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, தலாக் சொல்லி நீங்க பிரிஞ்சிடாதீங்க. ஆனா என்ன செய்யுங்க, நீங்க தொடர்ந்து நீங்க இருங்க, அல்லாஹ் தஆலா உண்மையை வெளிப்படுத்துவான் அப்படிங்கிற வகையில சில சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, இந்த உசாமத் இப்னு ஸைதும் அவரை சேர்ந்த சில சஹாபாக்களும் என்ன செய்யறாங்க, ஆறுதல் வார்த்தைகள் சொல்றாங்க. அப்ப இந்த செய்தி இப்ப ஆயிஷா நாயகி அந்த பயணத்திலிருந்து வந்து சுமாராக 1 மாத காலம் நோயோட இருக்கிறான். ஏன்னா நீண்ட பயணமே, 800 சொச்சம் கிலோமீட்டர். ஆமா, அந்த கிலோமீட்டர் தூரத்துல இல்ல 800 வந்து தூமத்துல் ஜந்தூல், சரிதானே. அப்ப இந்த இது ஒரு நீண்ட தூரம், மக்காவுக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 400-500 கிலோமீட்டர் வைங்களேன், பெய்த்து வர ஒரு 1000 கிலோமீட்டர். சுமார் 1000 கிலோமீட்டர் போயிட்டு வந்த பெண்ணுக்கு தாங்க முடியாதால் 1 மாத காலமாக என்ன செய்யறாங்க, ஒரு நோயோட இருக்கிறாங்க, தூக்கத்தோட உடல் களைப்போட இருக்கிறாங்க. ஆனா ஒரு விஷயத்தை உணர்றாங்க, என்ன, யுத்தத்துக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் தன் மீது காட்டிய அந்த அன்பும் பாசமும் இப்ப இல்லையே என்கிற ஒரு வகையான ஒரு உணர்வை என்ன செய்றாங்க, உணர்ந்து கொள்றாங்க. உணர்ந்து கொண்டுட்டு ஒரு நாள் இரவு என்ன செய்றாங்க, அவருடைய தோழியோட, அதாவது உம்மு மிஸ்தாஹ், இந்த மிஸ்தாஹ்ங்கிற இந்த நபி தோழருடைய தாயோட வெளித்தேவைக்கு வேண்டி போறாங்க. போற நேரம் உம்மு மிஸ்தாஹ் என்ன செஞ்சிடறாங்க, அவங்களோட ஆடை காலில் பட்டு இடர்பட்டு கீழே விழுந்துடுறான். தடுக்கப்பட்டு கீழே விழுந்த உடனே அவன் வந்து தன்னுடைய மகனுக்கு கடுமையாக திட்டிடுறாங்க. யாரை திட்டுறாங்க, மிஸ்தாஹை திட்டுறாங்க. ஆயிஷா நாயகி, நீங்க விழுந்ததுக்கு என்னதுக்கு போய் உங்க மகனை திட்டணும் அப்படின்னு சொல்லி ஆயிஷா நாயகி என்ன செய்றாங்க, உம்மு மிஸ்தாஹ்கிட்ட கேட்கிறாங்க. அப்ப உம்மு மிஸ்தாஹ் என்ன செய்யுது, அப்ப நினைச்சு கொள்றாங்க, இந்த செய்தி ஆயிஷாவுக்கு தெரியாது, இந்த செய்தியை நம்ம எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, இந்த உம்மு மிஸ்தாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா 2 பேரும் என்ன செஞ்சிடறாங்க, உடனே அவ வர்றாங்க. வர்ற நேரத்தில் சில விடயங்களை இரகசியமாக உம்மு மிஸ்தாஹ் ஆயிஷா நாயகிட்ட சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, உங்களை பற்றி இப்படி என்ன செய்ய, என்னுடைய மகனோடு சேர்த்து பரவலாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது, மதீனாவிலே எல்லா இடங்களிலும் பேசப்படுகிறது என்று சொன்ன உடனே என்ன செஞ்சிடறாங்க, வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ்ட்ட அனுமதி கேட்கிறாங்க, நான் என்னுடைய தாய் தந்தையர்கிட்ட போயிட்டு இந்த செய்தியை நான் உறுதிப்படுத்தணும், இந்த செய்தியை உறுதிப்படுத்தணும்னு சொன்னோன்னே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க போயிட்டு வர சொல்லி. அப்ப ஆயிஷா நாயகி என்ன செய்றாங்க, எங்க வர்றாங்க, இங்க வந்து தன்னுடைய தாய் தந்தையர்கிட்ட வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வந்து சொல்றாங்க, இந்த செய்தியை நீங்க இப்ப உறுதிப்படுத்தி கொள்றாங்க. உறுதிப்படுத்தி இப்படி பேசப்படுகிற செய்தியை, சரிதானே, பேசப்படுகிற செய்தியை உறுதிப்படுத்தி கொள்றாங்க. உறுதிப்படுத்தினோடனே சொல்றாங்க, தாய் தந்தையர்கிட்ட சொல்றாங்க, நீங்க போயிட்டு ரசூலுல்லாஹ்வோட பேசுங்க. அப்ப இவங்க 2 பேரும் மறுத்துடுறாங்க, என்னத்தை பேசுறது, எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடறாங்க, மறுத்துடுறாங்க. இப்ப ஆயிஷா நாயகி இங்க வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வர்றாங்க. வந்து என்ன செய்யறாங்க, அல்லாஹ் தஆலாவை புகழ்றாங்க. என்ன செய்யறாங்க, ஆயிஷாவே, நீ குற்றம் செய்திருந்தால்
அல்லாஹு தாலா என்ன செஞ்சிருவான், அல்லாஹு தாலாவிடத்துல மன்னிப்பு கேளுங்க. நீங்க நிரபராதியாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தாலா என்ன செய்வான், நிரபராதியை ஆக்குவான். அது அல்லாஹு தாலா என்ன செய்வான் இப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. சொன்னது பிறகு ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றாங்க, என்ன செய்து, நான் இந்த தவறு செய்தேன் என்று ஒப்புக்கொண்டா நீங்க நம்பிடுவீங்க, ஆனா நான் செய்யலைன்னு சொன்னா நீங்க எதுல தான் சொன்னாலும் நீங்க நம்ப போறதில்லை. ஏண்டா இது உங்களுடைய ஆள் மனதுல பதிச்சுட்டு எல்லாரும் மதீனாவே பேசுகிற அளவுக்கு இந்த கதை பேச்சுவார்த்தைகள் எல்லா இடத்துலையும் பேசு பொருளாக இருக்குதாக இருந்தால் இது உங்களுடைய ஆள் மனதில் பதித்து இருக்கிறதால நான் இதுல குற்றம் மற்றவள் தான் என்று சொன்னாலும் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, நம்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க சொல்லிக் கொள்றாங்க. சொல்லிக் கொண்ட உடனே அப்ப திரும்பவும் என்ன செய்யறாங்க, தன்னுடைய தாயத்திற்கு சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு இங்க ஏதாவது மறுமொழியை சொல்லுங்க. அவங்கள்ட்ட பதில் எதுவுமே இல்லை. இப்படி இருக்கிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, இந்த நேரத்தில தான் ஆயிஷா நாயகி நிரபராதியான பெண் என்று சொல்லி சூரத்து நூறுல வரக்கூடிய 11 முதல் 20 வரைக்குமான வசனங்கள் என்ன செய்கிறது, இறங்குகிறது. அப்ப ஆயிஷா நாயகி என்ன செய்யறாங்க, அப்ப ரசூலா சொல்றாங்க, ஆயிஷாவே நீங்க என்ன செய்ய தூய்மையான பெண் என்று சொல்லி அல்லாஹு தாலா என்ன செஞ்சிருக்கிறான், உங்களை புகழ்ந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொன்ன உடனே ஆயிஷா நாயகுடைய தாயார் சொல்றாங்க, ஆயிஷாவே எழுந்து அல்லாஹ்வுடைய தூதரோட நீங்க வீட்டுக்கு போங்க. ஆயிஷா நாயகி என்ன செய்றாங்க, நான் என்னுடைய முகமது நபியோட நான் வீட்டுக்கு போகவும் மாட்டேன், அல்லாஹு தாலாவை தவிர வேற யாரை புகழவும் மாட்டேன் என்று சொல்லிட்டு அடுத்த பக்கம் திரும்பி படுத்துட்டாங்க. அடுத்தது மக்கள் என்ன செய்யறாங்க, திரும்பி படுத்துட்டாங்க என்கிற வரலாற்று குறிப்பு நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இது அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன இந்த செய்திகளை சொல்லி என்ன செஞ்சிடறாங்க, என்ன தூய்மையான பெண் ஆயிட்டு. அப்ப அவ பல முறை சொல்றான், நான் தூய்மையான பெண் தான். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த உசாமத் இப்னு ஸைத் இன்னும் பல சஹாபாக்கள் சொன்னாங்க அவங்க தூய்மையான பெண் தான், அப்படியான பெண் அல்ல, நீங்க ரசூலுல்லாஹ்வோட நீங்க ஆயிஷாவோட நீங்க சேர்ந்து வாழணும்னு சொல்லிப்பட்டு சில ஆலோசனைகள் எல்லாம் சொன்னாங்க. இப்ப அல்லாஹு தாலா கொடுத்த கரெக்டருக்கு பிறகு வேற ஒருத்தர் கரெக்டர் தேவையே இல்லை இல்லையா. அல்லாஹு தாலாவே என்ன செய்யறான், ஒரு பெண் தூய்மையானவர் என்று சொல்லி தீர்ப்பு கொடுத்ததுக்கு பிறகு வேற யாருடைய கரெக்டர் அவங்க செல்லா காசுகள் தான், அப்ப தேவையும் இல்லை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி செய்யறாங்க, இதுக்கு பிறகு இப்படி என்ன செஞ்சிடறாங்க, இந்த குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுறாங்க என்கிற செய்தி நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக இதுல கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 3 சஹாபாக்கள் தான் இந்த அவதூறுகளை ரொம்ப கூடுதலா பரப்புனார்கள். யாராக்கள், அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் முனாஃபிக், வேற இல்ல மிஸ்தஹ் இல்ல, ஏன்னா அவர் மீதுதான் இது சுமத்தப்படுது. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதே போல இன்னொரு பெண்மணி என்ன செய்து, பெண்மணியுடைய பேர் அதாவது 3 பேர் சரிதானே, 3, ஒரு பெண்ணும் 2 ஆண்களும் சஹாபாக்கள், முனாஃபிக் 4வது ஆள். முனாஃபிக் யாரு, அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் இருக்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலை விட்டுட்டு மற்ற 3 பேருக்கும் 80 கசையடின்னு செய்யப்படுகிறது, கொடுக்கப்படுகிறது. ஆனால் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலுக்கு என்ன செய்யல, கசையடி கொடுக்கப்படல. என்ன காரணம், முனாஃபிக் வேற, என்ன காரணமாக இருக்கலாம், இல்ல பத்ர் போருக்கு பிறகுதான் இஸ்லாத்துக்கு வர்றார், பத்ருக்கு போருக்கு பிறகுதான் இஸ்லாத்துக்கு வர்றார். பொதுவாக அவங்களுக்கு இந்த வரலாற்றில் சொல்லப்பட்ட செய்தி என்னண்டா, இந்த உலகத்துல தண்டனை கிடைச்சிட்டாக்க அவங்க நாளைக்கு மறுமையில தண்டனை என்ன செய்யாது, கிடைக்காது. அப்ப இந்த 3 சஹாபாக்களுக்கும் நாளைக்கு மறுமையில அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான், மன்னிச்சிருவான். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் என்ன நினைச்சாங்க, இவனுக்கு இங்க கொடுக்கறத விட அல்லாஹ் அங்க கொடுக்கட்டும் சொல்லி என்ன செய்யறாங்க, விட்டுறாங்க. புரிஞ்சிருச்சா? அப்ப இந்த செய்தி சரிதானே. அப்ப இந்த செய்தியை இப்படி என்ன செய்யறோம் நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்ப இந்த வகையில அவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, இந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலை என்ன செஞ்சிடறாங்க, விட்டுறாங்க. அதோடு சேர்த்து இந்த ஆயிஷா நாயகி மாத்திரமல்ல, அந்த ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இருக்காங்க தானே. இப்ப ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய விஷயத்திலையும் இந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் இவனை என்ன செய்யறான், அங்கேயும் தலையிடுறான். என்னென்றால் உங்களுக்கு தெரியும், இஸ்லாத்துல சூரத்து நிசாவுல 4 திருமணம் தான் முடிக்கலாம்ங்கிறது பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிற வசனம்.
இந்த ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை ரசூலுல்லாஹ் 5வது முறையாக 5வது பெண்ணாக தான் திருமணம் முடிக்கிறான். இது இவனுக்கு சான்ஸா போயிடுச்சு. என்ன சான்ஸு? கதையை அவிழ்த்து விடுறதுக்கு சான்ஸா போயிடுச்சு. இது ஒண்டி சரிதானே? இந்த செய்தியை யாரு இந்த ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய இந்த செய்தி என்ன செய்யறான்? இப்படி பார்க்கறான். அதே போல உங்களுக்கு தெரியும் இது மாதிரியான ஒரு குழப்ப சூழ்நிலை என்ன செய்ய ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல நிகழ்கிறது. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் ஓடுகிற பொழுதுதான் கடைசியில ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சஹாபாக்கள் எல்லாம் அவனை பிடிச்சு இழுத்து நீ ஒரு இஸ்லாத்தினுடைய துரோகின்னு சொல்லி போட்டு உட்கார வச்சாங்க இல்லையா. இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் அந்த நிகழ்ச்சி நடக்கிற நேரத்துல உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன செய்வாங்க, கூப்பிட்டு ரசூல்லா கூப்பிட்டு கேட்பாங்க, உமரே நீங்க அந்த நேரத்துல இவனை விடுங்க, இவன் கழுத்தை நான் என்ன செஞ்சிடறேன் எடுத்துடுறேன்னு சொல்லி சொன்னீங்கல்ல, நான் அந்த நேரம் அவரை கொலை செய்திருந்தால் அவனுடைய கோத்திரத்தாரெல்லாம் என் மீது என்ன சொல்லியிருப்பாங்க, பழி சுமத்திருப்பாங்க. பாருங்க முகமது நபி என்ன செஞ்சிருக்கிறார், கடுமையாக என்ன செஞ்சார். எப்படியா இருந்தாலும் அந்த சாராருக்கு அப்படி ஒரு பழக்கம் ஒன்று என்ன செய்யுது, ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சார்ந்தவன் தான் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல். அப்ப என்ன செய்யுது, அதுக்குத்தான் தலைவராக சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கிறாங்க. ஏற்கனவே 2 நிகழ்ச்சியில தண்ணி எடுக்க போன நேரத்திலையும் பிரச்சனை வருகிறது முஹாஜிர்களுக்கும் அன்சார்களுக்கும். அதுல என்ன செய்யறாங்க, அன்சாரிகளுடைய தோழர்களை கூப்பிடுறாங்க, முஹாஜிர்களுடைய தோழர்களை கூப்பிட்டு அழுகிறாங்க, கூப்பிட்டு உதவி கூப்பிடுறாங்க. ரசூலுல்லாஹ் 2 பேரும் என்ன செய்யறாங்க, சமாதானப்படுத்தி விடுறாங்கிற செய்திகளை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் இந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விடயங்களா பேசு பொருளாக எடுத்துக்கொள்ளக்கூடிய காரணமா அமைஞ்சிருது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலான்ட்ட சொல்றாங்க, உமரே அன்றைக்கு நான் கொலை செய்திருந்தால் என் மீது குற்றச்சாட்டு வந்திருக்கும். இன்றைக்கு அந்த ஹஸ்ரஜ் கோத்திரனே நீங்களே அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலை கொலை செய்யுங்கடா என்ன செஞ்சிருவாங்க, உடனே அவங்களே கொலை செஞ்சிருவாங்க. இந்த நிலை வந்திருக்காது. இதுக்காக வேண்டி தான் நான் என்ன செஞ்சிட்டேன், இவரை அன்றைக்கே நீங்கள் ஆத்திரப்பட்டு கொலை செய்யறதுக்கு நீங்க கேட்ட நேரத்திலும் நான் என்ன செஞ்சேன், அவனை கொலை செய்யாமல் விட்டு விட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்ங்கிற வரலாற்று குறிப்புகளை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப இதுல நமக்கு இந்த ஆயிஷா நாயகி மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற இந்த குற்றச்சாட்டு பொய்யானது, புனைந்துரைக்கப்பட்டது. சஹாபாக்களிலே யாரெல்லாம் இந்த வதந்திகளை பரப்பினார்கள் அவர்களுக்கு இஸ்லாத்தின் அடிப்படையான அந்த கசையடி சட்டம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நமக்கு கொடுக்கப்பட்டது. அதே போல முனாஃபிக்கானவனுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மறுமையில் அல்லாஹ் தஆலா என்ன செய்யட்டும், கொடுக்கட்டும் என்று சொல்லி கடைசியில அந்த சமூகத்தாலேயே இந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் இழிவானவனாக என்ன செய்யறான், பேசப்படுகிறான். எந்த அளவுக்கு என்றால் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலுடைய மகன் ஒரு நல்ல ஒரு நபி தோழர், அவரு பேரும் அப்துல்லா தான். அவரே என்ன செய்யறார், இந்த பனு முஸ்தலிக்ல இந்த ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வர்ற நேரத்தில் வாசல்ல மதீனாவுடைய எல்லையிலே நின்றுகிட்டார், வரட்டும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு வாளோட. சரிதானே? வாளோட அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் வர்றார், மகன் வாளோட நிக்கிறான். என்ன செய்யுது, அல்லாஹ்வுடைய தூர அனுமதி தந்தாலே தவிர நீ உள்ள போக கூடாது மதீனாவுக்குள்ள, இல்லன்னா இவ்விடத்துல என்ன செய்வனா வெட்டிடும் அப்படின்னு சொல்லி போட்டு என்ன செய்கிறார் சொல்லுகிறாருங்கிற அளவுக்கு அந்த தன்னுடைய தந்தையினுடைய சுயரூபத்தை என்ன செஞ்சிருக்கிறார், அந்த விளங்கி இருக்கிறாருங்கிற செய்திகள். அப்ப இப்படியான பல வகையான சூழ்ச்சி திட்டங்கள் எல்லாம் இந்த பனு முஸ்தலிக் என்கிற இந்த யுத்தத்தோடு சம்பந்தப்பட்டு பல வகையான சட்டங்கள் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற இந்த தகவலோடு இன்ஷா அல்லாஹ் அஹ்ஸாப் போர், அதே போல இன்னும் பல பல செய்திகள் நிகழ்வுகள் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யும், இந்த ஹிஜ்ரி 5 என்னென்னலாம் நடந்ததோ அது சொல்லப்படும். ஏற்கனவே நான் பேசிய தலைப்பில் ஒரு சிறிய திருத்தங்கள் இருக்கிறது, அதை சரி செய்து கொள்வோம். அந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய அவதூறு செய்தியில நான் மிஸ்தக்னு சொல்லிட்டேன். அது வந்து சஃப்வான் இப்னு முஅத்தல் என்கிற சஹாபி என்கிறத ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதாவது சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தான் இந்த ஒட்டகத்தில் என்ன செய்து அழைச்சிட்டு வந்தது. அதே போல அந்த கசையடி கொடுக்கப்பட்ட ஆட்களில் மிஸ்தஹ், ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹுமா, அதே போல ஹம்னா பின்த் ஜஹ்ஷ் என்கிற இந்த 3 ஒரு சஹாபிய பெண்மணி, அதே போல 2 சஹாபாக்கள், 3 பேருக்கும் தான் என்ன செய்யப்பட்டது, கசையடி கொடுக்கப்பட்டது. இந்த சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் தான் அந்த ஒட்டகத்தில் அழைச்சிட்டு வந்தங்கிற செய்தியோட இன்ஷா அல்லாஹ் அடுத்த இந்த நிகழ்ச்சியினுடைய பேச்சாளராக சகோதரர் ஷேக் ஃபயாஸ் அப்பாசி அவர்கள் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டிலே நடைபெற்ற நிகழ்வுகள் சம்பந்தமான செய்திகளை உங்களுக்கு முன்னாலே வழங்குவார்.